ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தா வந்து செயின்ட் லூயிஸ் பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டில் விளாண்ட லாஸ்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன் ஆனார். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1.5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து வின் பண்ணார். பட் எனிவே நம்ம லாஸ்ட் கேம் ப்ளே பண்ணணும். ஸோ லெவன் அரோனினோட ப்ளே பண்ண லாஸ்ட் கேமில் வந்து லெவன் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரெக் வந்து E5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ D3 நைட் C6 இப்போ A3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ A3 மூலிமா இந்த ஒரு B4 ஸ்கொயரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு. இப்போ G6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ C4. ஸோ இந்த இடத்துல லெவன் ஆரனுடைய பீஸ் செட்டப் பாருங்க. இந்த ரெண்டு பானுமே வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த E அண்ட் C பானை, இந்த பான் வந்து D பான் வந்து ரெண்டு பானுக்கும் வந்து சேஃப் கார்டு கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து பிஷப் G7 பிஷப் G7க்கு அப்புறமா இப்போ நைட் வந்து வெளியில் வராரு. இப்போ வந்து D6. ஸோ D6 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ G3 ப்ளே பண்ணுறாரு லெவன் ஆரோனின். ஸோ G3க்கு அப்புறமா இப்போ F5. ஸோ இந்த இடத்துல பிரெக்கோடைய பிளான் என்னன்னா, F5 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டை வந்து இந்த ஒரு F6 ஸ்கொயரில் போட்டு கேன்சல் பண்ணுறது தான். இப்போ வந்து பிஷப் G2 இப்போ நைட் F6 நைட் F6க்கு அப்புறமா நைட் GE2. ஸோ இந்த ஒரு நைட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ணுறாரு. இப்போ லெவனும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ ரெண்டு பேருமே வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பிரெக் வந்து ஒரு சூப்பரான மூவ் வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பானை அட்வான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பானை அட்வான்ஸ் பண்ணியிருந்தா இந்த ஒரு பானுக்கு நம்ம வந்து சேலஞ்ச் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பானை வந்து ஒயிட் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து திரும்பவும் நைட் H5 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ திரும்பவும் இந்த சென்டர் பானை ஒயிட் எடுத்திருந்தாருன்னா நம்ம வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த H5ல இருக்கிற நைட்டுக்கு வந்து F4ல வந்து ஒரு சூப்பரான ஸ்கொயர் இருக்குது. இந்த ரூக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் வந்து சூப்பராக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிஷப்க்கு வந்து நல்ல ஆக்சஸ் இருக்குது, குயினுக்கு நல்ல ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு E5 பான் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷன்லேயே வந்து ஹீரோனே சொல்லி ஆகணும். ஏன்னா சூப்பரான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு எட்ஜு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை, பட் ஒரு நல்ல எட்ஜு வந்து கொடுத்துருக்கோம். பட் பிரெக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணலை. அவர் வந்து பான்டெக்ஸ் பான் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டார். ஸோ பான்டெக்ஸ் பான் மூலிமா இப்போ வந்து திரும்பவும் பான்டெக்ஸ் பான் வந்து லெவன் ஆரோனின் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் E6க்கு அப்புறமா லாஸ்ட் மைனர் பீஸை இப்போ டெவலப் பண்ணி முடிக்கிறாரு பிரக்னானந்தா. இப்போ வந்து நைட் D5. ஸோ நைட் D5க்கு அப்புறமா பாருங்கள், இந்த நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட்டு. நாம் வந்து நைட் எக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணால் ரெண்டு பீஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். இல்லை பிஷப் டெக்ஸ் நைட் நீங்கள் ப்ளே பண்ணாலுமே உங்களுடைய லைட் ஸ்கொயர் பிஷப் போகும். இந்த இடத்துல C-டெக்ஸ் D5க்கு அப்புறமா பான்ஸ் வந்து சென்டரில் ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நைட்டை எடுக்க முடியாது. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா குயின் D7 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ அவருடைய ரெண்டு ரூக்ஸும் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாக்குக்கு வந்து பீஸ்லாம் டெவலப் பண்ணியிருந்தாலும் அவருடைய பான் மூலிமா அவருக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து B3 வந்து ப்ளே பண்ணுறாரு. B3க்கு அப்புறமா ரூக் F7. ஸோ ரூக் F7க்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல ரூக்கை வந்து F5ல டபுள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. இப்போ வந்து சிம்பிளாக இந்த ஒரு ரூக்கை வந்து இங்கே போட்டுட்டார் பாருங்க. இந்த ஒரு ரூக் வந்து இந்த இடத்துல ஸ்விங் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு செகண்ட் ரேங்க்குக்கு இந்த ரூக் வந்து ஸ்விங் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ இன்னும் இந்த ஒரு பிஷப் தான் பார்த்தீங்கன்னா லெவன் ஆரோனினுக்கு டெவலப்பே ஆகலை. இப்போ வந்து ரூக் A8க்கு அப்புறமா பாருங்க, இங்கே ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ வந்து F3 வந்து புஷ் பண்ணார். ஸோ F3னால பாருங்க, இந்த நைட்டை வந்து இந்த ஒரு G4 ஸ்கொயருக்கு வர விடாமல் F3 புஷ் பண்ணுறாரு. ஸோ F3க்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா பிஷப் எடுத்துட்டு வந்து இப்போ போடுறாரு. இந்த இடத்துல இப்போ பாருங்க, குயின் அண்ட் பிஷப் வந்து ஒரே டயகனலாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணலை, பட் சிம்பிளாக குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு 6th ரேங்க்கில் வந்து போடுறாரு லெவன் ஆரோனின். குயினை 6th ரேங்க்கில் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நைட் D8. ஸோ நைட் D8 மூலிமா பாருங்கள், நெக்ஸ்ட் நைட்டுக்கு வந்து இந்த ஒரு E6 ஸ்கொயர் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு C5 ஸ்கொயருக்கும் வரலாம். ஸோ இப்போ லெவன் ஆரோனின் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணுறாரு. பிஷப் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. உங்களால் நைட் இங்கே போட்டு இங்கேயும் போட்டு பெருசாக த்ரெட்டன்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நைட் வந்து இந்த ஒரு E6 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா சென்டரில் வந்து சில ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பார். இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நைட் E6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் E6க்கு அப்புறமா பாருங்கள், பிரக்னானந்தாவுடைய பீஸ்லாம் டெவலப் ஆயிருக்கு. பட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆகணும் பிளாக்குக்கு. இப்போ வந்து ரூக் D2. ஸோ இந்த இடத்துல ரூக் D2 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி ஆகணும் ஒயிட்டுக்கிட்டேருந்து. ஸோ ரூக் D2 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக A4 இந்த மாதிரியான மூவ்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம்.
ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக ரூக் டி2 எதனால் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்க்கு வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லை, பிஷப் வந்து பிளாக் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸலண்ட்டான மூவ் வந்து பிரக்னானந்தா வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் எடுத்துன்னு வந்து G4ல போகிறார். ஃபஸ்ட்டு உங்களால் இந்த நைட் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஷப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறோம். இப்போ பிஷப்பால் இந்த சைடு ஓட முடியாது. நீங்கள் நினைக்கலாம் பிஷப் எடுத்து போயிட்டு நான் இப்படி போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பிஷப் எடுத்துன்னு வந்து நீங்கள் G1ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் G5 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டெட்லியான மூவ். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு F3 ஸ்கொயரை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம், 3 டைம்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறோம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், குயின் இங்கே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து சும்மா இந்த ஒரு எச்பானை வந்து புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நைட் E3 செக் கொடுக்கலாம். ரொம்பவே ஃப்ரீயாக இந்த நைட்டை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை வந்து நீங்கள் குயினால் எடுத்துட்டிங்கன்னா செக்மேட் ஆகிடுவீங்க. குயின் டெக்ஸ் H3 செக் வரும். இப்போ பாருங்கள், கிங்கால் இங்கே மட்டும்தான் போக முடியும். இந்த இடத்துல வந்து சிம்பிளாக ரூக் டெக்ஸ் F3 செக் வரும். நீங்கள் வந்து இந்த ஒரு குயினை வச்சு தான் எடுத்தாகணும். அப்படி இல்லையா நீங்கள் கிங்கை இங்கே எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரூக் டெக்ஸ் F1 வந்து செக்மேட்டு. அதனால் நீங்கள் குயினை வச்சு இந்த ரூக் எடுத்து தான் ஆகணும். இப்போ திரும்பவும் ரூக் டெக்ஸ் F3 செக் வரும். இப்போ வந்து கிங் E1 போனதுக்கப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் F1 பார்த்தீங்கன்னா செக்மேட். ஓகேங்களா? ஸோ அதனால் முக்கியமாக இந்த ஒரு பர்டிகுலர் நைட்டை பிஷப் வச்சு தான் எடுத்தாகணும். பிஷப் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ குயின் டெக்ஸ் H3 செக் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் கேமை வந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கிங் H1 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து திரும்பவும் நைட் டெக்ஸ் F3 செக் வரும். இந்த ரூக்குக்கு அட்டாக்கு, கிங்குக்கு வந்து செக்கில் இருக்குது. நீங்கள் இந்த ரூக்கை எடுத்து உங்களுடைய ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுத்து தான் ஆகணும். திருப்பி இந்த ரூக் வந்து ரொம்பவே ஒரு சுப்பீரியரான ஒரு பொசிஷனில் வந்துடுவார். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மேட்டிங் அட்டாக்கை உங்களால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த நைட் இங்கே ஜம்ப் ஆகுறத நம்ம வந்து தடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பிஷப் வந்து இங்கே ஹிட் பண்ணிட்டு இருக்கணும். இதே பிஷப்க்கு இங்கே வழி இருந்துச்சுன்னா இந்த ஒரு டயக்னலை பார்த்துட்டு இந்த ஒரு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்காம ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்ன பிஷப்பால் இந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு D1ல போடுறாரு. இப்போ பிஷப்க்கு வந்து ஒரு வழி கிடைக்குது. பட் ஸ்டில் இப்போ நம்ம வந்து நைட்டை வச்சு இந்த பிஷப்பை ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரக்னானந்தா இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிட்டார். இப்போ வந்து குயின் டெக்ஸ் நைட். குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்கள், குயின் வந்து நைட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கொயரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த ஒரு பீப்பானை வந்து இப்போதைக்கு காப்பாற்றிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த ரூக் வந்து செகண்ட் ரேங்க் வர்றாரு. ரூக் F2 இப்போ A5. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல A5 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக H5 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தோடைய ஃபோர்ஸ் எல்லாம் வந்து கிங் சைடில் தான் இருக்குது. ஸோ மேற்கொண்டு நம்ம இந்த பானை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி பானை புஷ் பண்ணி இந்த சென்டரில் இருக்கிற நைட் நம்ம வந்து கிக் பண்ணலாம். சப்போஸ் நைட் இங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து கிங் H7 ப்ளே பண்ணலாம். ஸோ கிங் H7 ஐடியாவே பிஷப் H6 தான். ஸோ இந்த ஒரு டயக்னலில் பிஷப் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சாரி, இப்படி போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டயக்னலில் பிஷப் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ரூக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இது மூலிமா பிளாக்குக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக கேமில் வந்து இந்த ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு எச் பானை வந்து புஷ் பண்ணல. பிரக்னானந்தா வந்து குயின் சைடில் வந்து அவருடைய பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ குயின் C6 மூலிமா பாருங்கள் இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் வருது. சிம்பிளாக ரூக்கை வச்சு கவர் பண்ணுறாரு. இப்போ இந்த சைடில் இருக்கிற பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த பானை புஷ் பண்ணுறது மூலிமா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது ஒயிட்டுக்கு. அண்டு அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ குயினுக்கு வந்து அட்டாக் வருது. இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து D7ல போடுறாரு. இப்போ ரூக் வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைலில் வராரு. ஸ்டில் இந்த ரூக் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலான பொசிஷன் தான். ஏன்னா பிளாக்கோடைய கிங் வந்து சேஃபாக தான் இருக்கிறாரு, ஒயிட்டோடைய கிங்கும் பதிலுக்கு சேஃபாக தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ கிங் H7க்கு அப்புறமா இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து A7ல போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பானுக்கு வந்து டபுள் அட்டாக் வருது. பட் ஸ்டில் 2 பீஸ் வந்து இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்கு, 3 பீஸ் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பிஷப் H6 குயினுக்கு அட்டாக்கு. இப்போ வந்து குயின் எடுத்துகிட்டு வந்து D3ல போடுறாரு. இந்த ஒரு D5ல வந்து அலைன் பண்ணுறாரு. இப்போ குயின் C8க்கு அப்புறமா இப்போ நைட் வந்து இங்கே ரீமென்யூர் ஆகுறாரு. நைட் எடுத்து வந்து G1ல போடுறாரு. ஸோ நைட் G1க்கு அப்புறமா இப்போ நைட் D4. இப்போ பிரக்னானந்தோடைய நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் 2 பேருமாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா பொசிஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது.
இப்போ வந்து குயின் டி டு C6. ஸோ C6 மூலிமா இந்த ஒரு நைட்டுக்கு வந்து அட்டாக் வருது. ப்ளஸ் இந்த பானையும் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ வந்து ரூக்கும் வந்து இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இந்த பானை புஷ் பண்ணுறது மூலிமா. ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த பானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள் பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து குயின் D3க்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பானை புஷ் பண்ணி இந்த பானுக்கு அட்டாக். இந்த பான் ஐசோலேட்டட் பான் தான். பட் ஸ்டில் இந்த பானை நம்ம புஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒயிட்டுக்கும் இங்கே ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்குது. இப்போ வந்து பான் டெக்ஸ் பானு குயின் டெக்ஸ் பானு இந்த ஒரு நைட் வந்து குயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டுக்கு பான்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கேம் வந்து டிராவை நோக்கி போகுது. இப்போ நைட் C6 இப்போ நைட் C7. ஸோ நைட் C7ல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது நைட்ஸ். ஸோ நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு ரூக்கு ஒரு மைனர் பீஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரூக் A2 பிஷப் E3 பிஷப் E3க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் வருது. ஸோ இந்த நைட்டை வந்து இப்போ கேமுக்குள்ளே கொண்டு வராரு. இப்போ கிங் G7க்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக்கு. ஸோ பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பானோடைய சப்போர்ட் மூலிமா போடுறாரு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ரூக் B3க்கு அப்புறமா ரூக் A7 நைட் C3 கிங் F7 இப்போ வந்து நைட் D5. ஸோ இந்த ஒரு நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு வந்துட்டார். இப்போ ரூக் A2 செக் வருது. ஸோ ரூக் A2 செக்குக்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து கிங் H3 இப்போ ரூக் A1 இப்போ வந்து ரூக் B7. ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானுக்கு வந்து இப்போ அட்டாக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பான் வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு E4 பானுக்கு அட்டாக் இருக்குது. இப்போ திரும்பவும் மாறி மாறி செக் கொடுக்குறாங்க. ஸோ மாறி மாறி செக் கொடுத்து திரும்ப இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ G டெக்ஸ் F5 E டெக்ஸ் F5 இப்போ ரூக் F1க்கு அப்புறமா இப்போ திரும்ப மாறி மாறி செக் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடுவில் பானை புஷ் பண்ண பார்க்குறாங்க. பட் அதுக்கு டிஃபென்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரக்னானந்தா பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக டிஃபென்ஸ் பண்ணதுனால இந்த இடத்துல இப்போ மாறி மாறி செக் கொடுத்து கேமை வந்து ட்ராவில் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ பிரக்னானந்தா கிட்ட ஒரு கட்டத்தில் வந்து H4 வந்து அவர் H5 பானை வந்து புஷ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு சின்ன எட்ஜ் கிடச்சிருக்கும். அது மூலிமா அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் வந்து எனிவே இந்த கேம் வந்து லாஸ் பண்ணாலும் இந்த டோர்னமெண்ட்டை அவரு தான் வந்து வின் பண்ண மாதிரி கணக்கு. ஏன்னா 1.5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறாரு. அவருக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஜவஹர் சிந்தாரோவுக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கேம் வந்து எப்படி போனாலுமே அவருக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டோடைய ரிசல்ட் வந்து பாதிக்காது. பட் ஸ்டில் பிரக்னானந்தா வந்து இந்த கேமை நல்லாவே ப்ளே பண்ணி ஹோல்ட் பண்ணார். இந்த அவருடைய ஃபைனல் கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் கையில் கப்பும் வந்து சேர்ந்துருச்சு. செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் உடைய 2026 கப்பும் அவர் கையில் வந்து சேர்ந்துருச்சு, சாம்பியன்ஷிப் கப்பு. இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.